மதுரையில் நகை வியாபாரியை காரில் கடத்தி 2 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற ஊர்காவல்படை காவலர் உட்பட 5 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். ஒரு மாதமாக கண்காணித்து நகை கொள்ளையை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நகை வியாபாரி பாலசுப்பிரமணியன். இவர் சென்னையில் நகைகளை மொத்தமாக வாங்கி ராமநாதபுரம் பரமக்குடி பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் ஆர்டர் எடுத்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி பாலசுப்பிரமணியன் 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 117 கிராம் தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு சென்னையில் இருந்து மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்றுள்ளார். மதுரை வந்திறங்கிய அவர் ரயில் நிலையம் நுழைவாயில் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் திமுதிமுவென ஓடி வந்து பாலசுப்பிரமணியனை சுத்து போட்டு மடக்கினர். அவ்வளவு கூட்டத்தினருக்கு மத்தியில் அவரை அலேக்காக தூக்கி கொண்டு காருக்குள் சென்றனர். காரில் அவரை வலுக்கட்டாயமாக திணித்த அந்த கும்பல் பட்ட பகலில் பலர் முன்னிலையில் ஒரு கடத்தலை அரங்கேற்றியது. பாலசுப்பிரமணியனை கடத்தி கொண்டு அழகர் கோவில் சாலையில் உள்ள கிடாரிப்பட்டிக்கு காரை விரட்டிச் சென்றுள்ளனர். அங்கு அவரை கத்தியை காட்டி மிரட்டிய கும்பல் அவரிடமிருந்து நகைகளை பறித்து கொண்டு சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மொத்தமாக 2 கிலோ நகைகளை பறிகொடுத்த பாலசுப்பிரமணியன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். உடனே மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்திற்கு ஓடிச் சென்ற அவர் போலீசாரிடம் நடந்தவற்றை கூறி புகார் அளித்தார். உடனே தனிப்படை அமைத்த போலீசார் செல்போன் மற்றும் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரித்ததில் கொள்ளையில் ஈடுபட்டது சென்னை மற்றும் மதுரையைச் சேர்ந்த 5 பேர் அடங்கிய கும்பல் என்பது தெரிய வந்தது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் நாகேந்திரன், செல்லப்பாண்டி, முத்துலிங்கம், பாக்கியராஜ், முத்துப்பாண்டி ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இதில் சென்னை பம்மல் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் ஊர்காவல் படையில் பணியாற்றியவர் என்பது தெரிய வந்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவரை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். தற்போது சவுகார்பேட்டையில் நகை புரோக்கராக பணியாற்றி வந்துள்ளார். அங்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கடந்த 1 மாத காலமாக சென்னையில் நகை வாங்கிச் சென்ற பாலசுப்பிரமணியனை கண்காணித்து வந்ததாக கூறப்படுகிறது. தனது கூட்டாளிகள் 4 பேருடன் சேர்ந்து திட்டம் தீட்டிய அவர் பாலசுப்பிரமணியனை பின்தொடர்ந்து சென்று கடத்தி கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. பிடிபட்டவர்களிடம் இருந்து 1,5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாக்கியராஜ், முத்துலிங்கம், முத்துப்பாண்டி ஆகிய 3 கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் முக்கிய குற்றவாளிகளான மற்ற 2 தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.